புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகைக்கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கையால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கே நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவர் இயேசுவுக்கு தனது சொந்த ஊரில் கிடைத்த அனுபவத்தை மார்க்கு நற்செய்தியாளர் மட்டும் பதிவு செய்கிறார். இந்த அனுபவம் அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் வேதனையையும் தந்தது. இயேசு தம் சொந்த ஊரில் அரும் செயல்கள் பல செய்ய முடியாமல் போனதற்கான காரணம் அவரிடம் இருந்த இறை ஆற்றலையும் தெய்வீகத்தன்மையையும் அவ்வூர் மக்கள் நம்ப மறுத்ததே. உள்ளூர் தச்சனிடமா கடவுளின் வல்லமை ஒளிந்து கொண்டிருக்க போகிறது என்ற அவநம்பிக்கையில் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். நம்முடைய பணம், சொத்து, அதிகாரம் இவற்றை மட்டுமே நம்பி வாழ முடியாது. ஏனென்றால் இவையாவும் நிலையானவைகள் அல்ல. நம்பிக்கை, நலம், இந்த இரண்டிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒருவர் கடவுள் அளிக்கும் நலமான வாழ்வினை பெற வேண்டுமெனில் அதற்கு அவர் கடவுளிடம் நம்பிக்கை கொள்வது மிகவும் இன்றியமையாதது. கடவுளிடமும் அவர் மகன் இயேசுவிடமும் நம்பிக்கை கொள்ளாத ஒருவர் நலமான வாழ்வினை பெற முடியாமல் போவது மட்டுமல்லாமல் அவர் கடவுளுக்கு உகந்தவராகவும் வாழ முடியாது. எனவே நம்மை படைத்து பராமரித்து வருபவர் இறைவன் ஒருவரே என்ற ஆழமான நம்பிக்கையில் நமக்கு நலமான வாழ்வு கிடைக்கும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வோம். நன்றி.